For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. பிக் பாஸ் 8 உடைய ப்ரோமோ நேத்து ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல விஜய் சேதுபதி அவர்களை வெவ்வேறு ஆளுகள் வெவ்வேறு விதமா கேள்வி கேட்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா அதுல மக்களோட கேள்விகளுமே நிறைய இருந்தது. பிகாஸ் போன பிக் பாஸ்ல மக்களுக்கு கொஞ்சம் நிறைய டிஸ்பியூட் இருந்தது. நிறைய பேர் கமலஹாசன் அவர்களையே கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. அவர் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்றாரு, அவரோட சப்போர்ட்னால ஒரு சிலர்லாம் சஸ்டெயின் பண்றாங்கன்னு பல கேள்விகளும் பல மீம்ஸும் பார்க்க முடிஞ்சுது. மேபி அதுதான் ஒரு ரீசன் கமல் அவர்கள் வெளியே போயிட்டாருன்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்ததும் உண்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு தொடர்ந்து ஷூட்டிங் இருக்கிறதுனால அவர் பிக் பாஸ் விட்டு போறாரு அப்படிங்கிறது. ஆனா அந்த மாதிரி வச்ச ட்ரோல்ஸ் எல்லாமே இப்ப மக்களே கேள்வி கேட்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. அதை விஜய் சேதுபதி, அதாவது நம்ம புது ஹோஸ்ட் கிட்ட கேட்கிற மாதிரியும் வச்சிருந்தாங்க. சோ அது எல்லாத்துக்குமே விஜய் சேதுபதி அவர்களுடைய ரியாக்ஷனும் காட்டியிருந்தாங்க. ஆனா இந்த ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சோசியல் மீடியால பல்வேறு விதமான கருத்துக்கள் இருந்தது. ஒரு பக்கம் கண்டிப்பா இதை விஜய் சேதுபதி மேசிவா கொண்டு போறாரு, ஏன்னா அவர் நிறைய பிலாசபி பேசுறவர், அவரோட இன்டர்வியூ பார்த்து மோட்டிவேட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அவருக்கு எந்த ஒரு அரசியல் ஆதாயமும் கிடையாது. ஸோ கண்டிப்பா வேற மாதிரி கேள்வி கேட்டு விட போறாரு. யாராவது தப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த வீக்கெண்ட் சம சம்பவம் இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. இன்னொரு பக்கம் என்ன இருந்தாலும் கமல் சார் மாதிரி முடியாதுப்பா, அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவர் ஷேர் பண்ற விஷயங்கள் என்ன, அந்த அளவுக்கெல்லாம் விஜய் சேதுபதியால பண்ண முடியாது அப்படின்னு பல்வேறு விதமான கருத்துக்களும் ஓடிட்டு இருந்தது. சரி, இதுதான் ஒரு பக்கம் பிக் பாஸ் பத்தி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா அது மட்டும் போகலைங்க. நிறைய விதமான ப்ரெடிக்ஷன்ஸும் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பசங்க படங்களுக்கு மட்டும் டீகோட் பண்றது கிடையாது, பிக் பாஸ் வருது அப்படின்னா அதோட கண்டஸ்டன்ஸையுமே டீகோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி இந்த தடவை நம்ம பசங்க எல்லாம் பண்ண டீகோடிங்னா இந்த பர்சன்ஸ், அதாவது அவங்க நிறைய மென்ஷன் பண்ண நேம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, ஒன்று பப்ளு பிருத்திவிராஜ் அவர்களை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை லாஸ்ட் டைம் அவர்கிட்ட கேட்டபோது எனக்கு இன்னும் இப்போ வரைக்கும் கால் வரலப்பா அப்படின்னு தான் அவரு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் மக்கள் அதிகமாக சொல்ற நேம் அவருடைய பேராகவும் இருக்கு. அதுக்கப்புறமா மக்கள் அதிகமாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கிறது இப்போ இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிற இந்த திவாகர் அவரை சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம வாட்டர் மெலான் ஸ்டார் அவரை தான் நான் சொல்கிறேன். அவரே கூட வீடியோ போட்டிருந்தாரு, நான் பிக் பாஸ் போகிறக்கு ரெடி தான், நான் பிக் பாஸ் போகிறக்கு ரெடி தான் அப்படின்னு அவரே கூட போட்டு இருந்தார். நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஏன் மக்கள் அவரை சொன்னாங்க அப்படின்னா, ஜிபி முத்து ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரெண்டிங்ல இருந்த போதுதான் பிக் பாஸ்குள்ள அவரை பிடிச்சி போட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் அப்படி வெளியே வந்துட்டாருங்கிறது வேற விஷயம். ஆனா இப்ப திவாகர் அவர்கள் எவ்வளவு பெரிய ட்ரெண்டிங்ல இருக்காருங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ அவரும் பிக் பாஸ்குள்ள வருவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, நிறைய கேஸ் வாங்கின கேஸுக்காரனே நான் தாண்டா, கேஸே நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோசியல் மீடியால மீம்ஸா சொல்லப்படுற டிடிஎஃப் வாசன் அவர்கள் அவரையும் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் பிக் பாஸ்குள்ள வரப்போறாரு. ஆனா அவர் ஏதோ ஆல் இண்டியா டூர் போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அவர் கண்டிப்பா பிக் பாஸ்குள்ள வராரு, அவர் பிக் பாஸ்குள்ள வந்தாருன்னா வேற மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னு அவரையும் ப்ரெடிக்ட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த குக்கு வித் கோமாளியில ஃபேமஸான ஷாலின் சோயா அவங்களும் பிக் பாஸ்குள்ள வர போறாங்க. கண்டிப்பா இந்த பிக் பாஸ்ல அவங்க இருக்காங்க அப்படின்னாங்க. என்னால நம்பவே முடியாத ஒரு ப்ரெடிக்ஷன் யாரு அப்படின்னா, பார்த்திபன் அவர்களை பிக் பாஸ்குள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கேட்கறதுக்கும் சரி சொல்றதுக்கும் சரி ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்தது. இவர் ஏன்ப்பா பிக் பாஸ் வர போறாரு, அவர் பாட்டுக்கு படம் டைரக்ட் பண்ணிட்டு படம் நடிச்சிட்டு இருக்காரு, அவரை கொண்டு பிக் பாஸ்ல போடுறீங்களே அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு இருந்தது. ஸோ அவர் வர போறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் போயிட்டு இருந்தது. ஏன் அந்த போஸ்ட் கீழே கமெண்ட் பண்றவங்களை எல்லாம் போய் அவங்களோட ஐடி செக் பண்ணி இவங்க பிக் பாஸ் வருவாங்களா, அவங்க பிக் பாஸ் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் லாங்கா போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க யார் இந்த தடவை பிக் பாஸ்குள்ள வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவங்க 2 பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா வேற மாதிரி இருக்கும்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இந்த மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். Until then, this is Vijay Pranesh signing off. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.